فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. இப்போ இந்த ரெண்டு சாரார் ஹவாரிஜுகளாகவும் ராஃபிதாக்குள்ள இருக்காங்களே, இந்த ரெண்டு சாரார் இருக்கிற கொள்கையில ஒரு நடுவுல ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு கொள்கை எடுத்தவங்க யாருன்னு கேட்டா, இன்னைக்கு தங்களை சுன்னிகள், தாங்க அவளு சுன்னாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சஹாபாவை விமர்சனம் செய்யறோம். அவங்கதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறி வைக்கிறோம். அவங்கதான் குலஃபா ராஷிதனுடைய காலத்துக்கு பிறகு வந்த ஆட்சி அதிகாரம் மன்னராட்சியாக மாறும்போது, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு மன்னராட்சி முஆவியாவிலிருந்து தொடங்கும் போது, இந்த ஆட்சி அதிகாரத்தை மையமா வச்சு நாங்க அஹ்லு சுன்னா, நாங்க ஷியாக்கள் இல்ல, ஆனா முஆவியா இருக்காரு, அவரை நாங்கள் விமர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவு சபிக்கவும் செய்தாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த வளர்ச்சியை தொடங்கி வைத்ததுல ஆரம்ப காலத்துல இது லேசு மாசா பேசப்பட்டு அப்படியே அமுங்கி போன ஒன்னா இருந்துச்சு. எப்படின்னு இந்த ஹிலாபத் சம்பந்தமான பேச்சு வரும்போதெல்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசுவதற்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசுவதற்கும் தமிழ்நாட்டின் ஆரம்ப கால அல்லது இந்தியாவிலே அல்லது உலகத்தில் எங்கெல்லாம் அஹ்லு சுன்னாவுல இருந்துட்டு யாரெல்லாம் இதுல தடம் புரட்டாங்களோ, ஹிலாபத் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல மசாலால வழிகேடான கருத்துக்களை முன் வச்சு அதன் அடிப்படையில சஹாபாக்கள்ல உஸ்மானையும் முஆவியாவையும் கடுமையா விமர்சனம் செய்தாங்களோ, அவங்களெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே பேசி எழுதி அப்படியே அவங்களுடைய காலம் ஏறத்தாழ நீர்த்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தலைவர்கள், ஸ்தாபகர்கள், அவங்களுடைய ஜமாத்துகள் இருக்குது. ஆனா அவங்க இன்னைக்கு அதை பிரச்சாரமா கொண்டு போறதை நிறுத்திட்டாங்க. ஏறத்தாழ அவங்களுடைய எழுத்துக்களை கூட அவங்க ப்ரொமோட் பண்றதை நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தொடக்கத்துல இருந்திருக்குது. சரியா? அது இன்னைக்கு அது யார் அது செய்யறாங்கன்னு நம்ம கூட இப்ப சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டா அவங்கள போய் அதுல நோண்ட தேவையில்லை. ஏன்னா அவங்களே அமைதியா இருக்கிறப்ப, அவங்க அதை பத்தி பேசாம இருக்கிறப்ப நம்ம ரத்து தர தேவையில்லை. அவங்க வாய் திறந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தா நாம என்ன செய்வோம்? நம்ம அமைதியா இருக்க முடியாது. நாம அதற்கு அசத்தியத்தை பேசக்கூடியவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க.